ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். டெல்லியில தான் ரொம்ப சீரியஸாக போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. டெல்லி காவல் ஆணையருக்கு கூடுதல் அதிகாரம், தேசிய பாதுகாப்பு சட்டத்தை பிரயோகிக்கலாம், 3 வருடங்கள் தடுப்பு காவல், காரணம் சொல்ல வேண்டியது இல்லை, தடுப்பு காவல் அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது. அதுக்கப்புறம் பிரதமர் நரேந்திர மோடியும் இது தொடர்பாகன்னு சொல்றது சரியா தெரியல. ஏன்னா இது தொடர்பாகன்னு சொன்னா என்ன நடக்குதுங்கிறத ரெஃபர் பண்ணிருப்பாரு. அந்த ரெஃபரன்ஸ் எதுவும் இல்லை. அவர் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் வரும், அதை நாங்க உருவாக்குறோம், இந்த தேர்வுத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சனைகளை கவனிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவரு யாருமே, அதாவது இளைஞர்களுடைய எதிர்காலத்திற்கு தீங்கு செய்பவர்களை தப்ப விட மாட்டோம், இளைஞர்களுடைய நலன், எதிர்காலம் இதை விட முக்கியமானது வேற எதுவும் இல்லை, வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவருக்கு விரைவான கடுமையான தண்டனையை உறுதி செய்வதற்கு விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு சார். எப்படி பாக்குறீங்க? இல்ல, இத சொல்ற பிரதம மந்திரி இதுவரைக்கும் எத்தனை தடவை வினாத்தாள் லீக் ஆயிருக்கு, அது சம்பந்தமா என்ன இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கு, அது சம்பந்தப்பட்டவங்கள யார் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பற்றி ஏதாவது விவரம் சொல்லியிருக்காரா? ஏன்னா நமக்கு ஒருதலை பட்சமாவே நமக்கு நியூஸ் கிடைக்குதா? 10 வருஷங்கள்ல 10 தடவைக்கு மேல வினாத்தாள் லீக் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் தலைவர் சொல்றதா நியூஸ் வருது. இதெல்லாம் சொல்லும்போது அவர் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாமா? அடுத்து எத்தனை நாளைக்கு 2047 வல்லரசு ஆயிரும், அச்சாதீன் ஆரேக, இப்படி சொல்லியே நாட்களை கடத்த முடியும்? இன்னைக்கு தேவையானது உடனடியாக இந்த பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? நீட்ல தொடர்ந்து முறைகேடுகள் நடந்துகிட்டே இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன்ல 2 இருக்கு. ஒன்னு த வெரி பிரின்சிபல், இன்னொன்னு த வே இட் இஸ் இம்ப்ளிமெண்டட். 2 இருக்கு. இப்ப இம்ப்ளிமெண்டேஷன்ல, நடைமுறைப்படுத்துறதுல எத்தனை கோளாறுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அதனுடைய வெரி பர்பஸா, எந்த அளவுல நீங்க அந்த கொள்கை நிர்ணயம் பண்ணிருக்கீங்களோ, எல்லாத்தையுமே சென்ட்ரலைஸ் பண்ணிருக்கீங்களே, அது ஒரு காரணமா? இதையெல்லாம் பத்தி நோய் நாடி, நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பத்தி ஆராயாம இதே மாதிரிதான் பெண்கள் மணிப்பூர்ல 2 பெண்கள் நிர்வாணமாக இழுத்து செல்லப்பட்ட கொடுமை நடந்தது. அந்நேரம் அவர் ஒரு அறிக்கை விட்டார், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் வருந்தத்தக்கது. மணிப்பூர், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், எங்கெல்லாம் காங்கிரஸ் அரசியல் பண்ணாங்களோ அந்த மாநில பெயரெல்லாம் சொல்லி அங்க எல்லாம் இப்படி நடக்கிறது ரொம்ப வருந்தத்தக்கதுன்னு ஒரு அறிக்கை விட்டாரு. என்ன பொறுப்போடு இருக்காரு, என்ன பொறுப்போட பேசுறாருன்னு சொல்லி எனக்கு விளங்கல. இது ஒரு முக்கியமான தீவிரமான பிரச்சனை. மாணவர்களும் இளைஞர்களும் கையில் எடுத்திருக்காங்க, போராட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த நேரத்தில் என்ன பண்றீங்க? மாத்தி எதுவும் பேசல சார். கடந்த 3 ஆண்டுகள்ல 4 முறை இதே வார்த்தைகளை தான் பேசியிருக்கிறாரு. ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இப்ப புதிது, இளைஞர்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம் அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல 2023 ராஜஸ்தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சொல்லியிருக்கிறாரு. இளைஞர்களுடைய எதிர்காலம் தான் முக்கியம். காங்கிரஸ் ஆட்சி, ராஜஸ்தான்ல ஆட்சியில இருந்த காங்கிரஸ் ஆட்சி இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைத்து விட்டது. நாங்க வந்த உடனே அவங்க தப்பு செய்தவர்களை விடமாட்டோம் அப்படின்னு எல்லாம் அங்கேயும் அப்ப பேசியிருக்காரு. நவம்பர் 23, அக்டோபர் 23 ராஜஸ்தான்ல பேசியிருக்காரு. பிப்ரவரி 24 பொது தேர்வுகள் முறையற்ற வழிமுறைகள் தடுப்பு மசோதா ஒன்றை 2024 அதை நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு லோக்சபால பேசியிருக்கிறாரு. ஜூலை 2024 குடியரசுத் தலைவர் உரையிலையும் அதுக்கு நம்பிக்கை தீர்மானம், குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்த தீர்மானத்துக்கு விவாதத்துக்கு பிறகு பதில் சொல்லும் போது இளைஞர்களை ஏமாற்றியவர்களை அரசு சும்மா விடாது அப்படின்னு 2024 ஜூலைல லோக்சபாலையும் பேசியிருக்காரு. அடுத்த நாள் ராஜ்யசபாலையும் பேசியிருக்கிறாரு. இதையெல்லாம் வயர்ல ஒரு கட்டுரையில சொல்றாங்க. இந்த 4 தடவை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே இளைஞர்களுடைய எதிர்காலத்துக்கு தீங்கு செய்பவர்களை தப்ப விட மாட்டோம்
அப்படிங்கிறது யூனிஃபார்மா இருக்கு. அதனால புதிதாக எதுவும் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. இது சைமல்டேனியஸா உண்டானது அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தடுப்பு காவல் அப்படிங்கிறது. அப்ப இது ஒரு பக்கம் பிரதமர் சொல்றாரு, இன்னொரு பக்கம் டெல்லி போலீஸ் கமிஷனருக்கு அதிகாரம்னா காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மட்டும்தான் இந்த பிரச்சனையை பார்க்கிறார்கள்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா, டெல்லியில அப்படித்தான் பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கடுமையான அதிகாரங்களை போலீஸ் கமிஷனுக்கு வழங்குவதன் மூலம் ஒரு இட்ஸ் வெரி த்ரெட்டனிங் எக்ஸசைஸ். என்ன சொல்ல போனா, இப்ப இந்த லா அண்ட் ஆர்டர்லாம் பார்த்தவங்கிற முறையில நான் எப்படி ஃபீல் பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு சிக்கல் வரும் பொழுது லா அண்ட் ஆர்டர் மட்டுமே ஒரு சிக்கலை பத்தி பேசுறேன், மற்ற பத்தி பேசல. லா அண்ட் ஆர்டர்னு ஒரு சிக்கல் வரும்போது இது எந்த அளவுக்கு வந்து வீரியமாக இருக்கிறது, எத்தனை இடங்கள் இப்போ ஒரு மாநிலத்தில் இருக்குன்னா, சென்னையில வந்து வந்திருக்கு, இது வந்து ராமநாதபுரத்துல வந்திருக்கா, இது வந்து சிவகங்கையில வந்திருக்கா, இப்படியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த அளவு தான் அதனுடைய வீரியத்தை வந்து மதிப்பிடுவாங்க லா அண்ட் ஆர்டர் பார்க்குறவங்க. அப்போ இவங்க வந்து இப்போதைக்கு டெல்லியில, அடுத்து வந்து தமிழ்நாட்டில், இதை தவிர வேற எங்க இருக்கு? அதனால இந்த 2 இடங்கள்ல வந்து கடுமையாக பிரயோகம் பண்ணிட்டா மாணவர்கள், இளைஞர்கள் அவங்க வந்து பின்வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். அதே சமயங்கள்ல வந்து நாங்க இளைஞர்களை விட்டுக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பப்ளிக் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டா, மற்ற மாநிலங்கள்ல கிளர்ச்சி ஏற்படாத மாநிலங்கள்ல உள்ளவங்க, அதுதான் அவர் சொல்லியிருக்காருல்ல, சரியாத்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அமைதி அடைஞ்சிருவாங்க. அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வர முடியும். இப்ப அப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷன்ல தான் அவங்க போய்க்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சைமல்டேனியஸா ஒரு பக்கம் இளைஞர்களுக்கு அஷூரன்ஸ் கவர்மெண்ட் சைட்ல இருந்து, இன்னொரு சைட்ல காவல்துறைக்கு அதிகாரம் அப்படிங்கிறது 2. பட் அந்த 25 நாளைக்கு மேல ஆகுது. அவங்க சில டிமாண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. நீட் அபாலிஷன்ங்கிற டிமாண்டோ, அப்புறம் அதாவது தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அப்படின்னு ஒரு கோரிக்கையோ வச்சிருக்கிறாங்க. அதை பற்றி எதுவும் அரசு தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை அதிகரிப்பதன் மூலம் இதை நேர்த்து போக வச்சிடலாம்னா, அதுக்கப்புறம் மற்ற எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப இத்தனை நாள் கழிச்சு தான் வாங்ஷுக்கை வந்து பாக்குறதுக்கு 2 பேரும் அனுப்புனாங்க. அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி அவரை கைது பண்ணாத குறையா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. அவர் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை திரும்ப அனுப்புங்கன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் 2 பேர் அனுப்புனாங்க. இத்தனை நாளைக்கு அப்புறம் அவர் வந்து கேட்டதுலயும் வந்து எனக்கு வந்து சரியா வந்து புரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேல எந்த வழக்குமே போட மாட்டேன்னு சொல்லுங்க. அந்த அஷூரன்ஸ் கொடுத்தா நான் வந்து உண்ணாவிரத்தை நீக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மேல் அத்துமீறி நடந்ததாக, காவலர்கள் அத்துமீறி நடந்ததாகவும், காவலர்கள் அல்லாத பிறர் அங்கு வன்முறையில் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுவது பற்றி உண்மையான நீதி விசாரணைக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும். இதையும் கேட்டிருக்கணும். அவர் இதை கேட்கல. ஏன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காரு. அங்க வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்க தான் வாங்ஷுக்கை பார்த்துட்டோமே, பேசினோமே சொல்லுவாங்க. இது மாதிரி தொடர்ந்து பேசி நீர்த்து போக வைத்து விட வேண்டும். ஒரு பக்கம் மிரட்டல், இன்னொரு பக்கம் வந்து வாங்ஷு கூட பேசுறோம்னு சொல்லி சொல்றது. இது மாதிரிலாம் இதை வந்து டைல்யூட் பண்ணி விட்டோம்னா, இந்த மாதிரி இதுலங்க ஒரு தரம் கலைந்து விட்டார்கள் என்றால் மாணவர்கள் மறுபடியும் கூடுவது கடினம்னு சொல்லிட்டு பொதுவா ஒரு அபிப்பிராயம் உண்டு. அவங்க ஏன்னா அதுக்கு முன்னாடிதான் ரோட்ல வந்து இதை போட்டுடலாம், முள்ள போட்டுடலாம், அடுத்து வந்து எல்லா பஸ்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம், மெட்ரோவை கேன்சல் பண்ணிடலாம், யாரும் எங்கேயும் வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடலாம். இப்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு, மெரினாவில் உடனடியாக மெரினா வந்து ஒரு கோட்டையை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரிதான் அதே வந்து முயற்சி நடக்குது. இது எல்லாமே வந்து ஒரு ஜனநாயகத்துல வந்து நேர்மையான முறையில் அறவழியில் ஒரு போராட்டம் நடக்கும் என்றால், எதிர்ப்பு நடக்கும் என்றால், அதற்கு அதற்கு எதிரான செயல்களும் ஜனநாயக முறைப்படி இருக்க வேண்டும். ஆனா இந்த அரசு எடுக்கிற எதிரான செயல்கள் ஜனநாயக முறைப்படி இல்லை. சட்டத்தின் படிதான் இருக்கு அப்படின்னு அரசு தரப்புல பதில் சொல்லுவாங்க. சட்டத்துக்கு விரோதமாக நாங்க எதுவும் செய்யல அப்படின்னு அரசு தரப்புல சொல்லுவாங்க. சார், சட்டம் வந்து என்னவா இருக்கு? இப்ப இதுல வந்து கம்யூனிட்டி ஃபைன் ஒரு கான்செப்ட் வந்து வெள்ளைக்காரங்க காலத்துல கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு கிராமத்துல வந்து ஒருத்தனை பிடிக்க முடியலன்னா, அந்த கிராமம் சேர்ந்தவன் தான், அவனை பிடிக்க முடியல, கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணலன்னா அந்த கிராமத்துல எல்லாருக்கும் ஃபைன் போடுவோம். இது சட்டம். சட்டத்தின்படிதான் நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? சட்டம் என்பது மக்களுக்காக, மக்கள் சட்டத்திற்காக அல்ல அப்படிங்கிற அடிப்படை கொள்கையை வச்சுக்கிட்டு தான் எந்த சட்டத்தையும் பார்க்கணும். இதுல சட்டம் தொடர்பானது இல்ல சார். இன்னொரு செய்தி, அது கடைகள், அலுவலகங்கள் இவற்றையெல்லாம் மூட சொல்லி தில்லி வர்த்தக சங்கம்
உத்தரவு போட்டிருக்கிறதாக ஒரு செய்தியும் பார்த்தேன். அது பாதுகாப்பு தொடர்பானதா, இல்ல அரசு தரப்புல தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் மூடின மாதிரி நீங்களும் இவர்களுக்கு உணவு எதுவும் போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வழியாக அதை நிறுத்துறாங்களா? அவங்க மூலமாக பிரஷர் கொடுக்குறாங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க மூலமா பிரஷர் கொடுக்கறத தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க இந்த போராட்டத்துக்கு ஆதரவா நாங்க கடைய மூடுறோம்னு சொல்லல. சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா போராட்டத்துக்கு ஆதரவு செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். சரி, புரிஞ்சுக்க முடியும். சப்ளைஸ் எதுவும் அவங்களுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால சொல்றாங்க. பட் சப்போர்ட்டர்ஸ்னு பெரியவங்க எல்லாரும், வயதானவர்கள், பேரண்ட்ஸ், அவங்க எல்லாரும் அந்தந்த பகுதியில அங்க மாணவர்களுக்கு தேவையான உணவு, மற்ற தேவைகள் இது எல்லாத்தையும் அங்கங்க ஆர்டர் பண்ணி மொத்தமாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னும் மாணவர்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய வீடியோக்கள் இருக்கு. ஸ்டேஷன் டிவி ஸ்டூடியோஸ்ல ரிப்போர்ட் பண்றவங்களும் அப்படி அந்த விஷயத்த சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க விவசாயிகள் போராட்டத்தின் போது பொதுமக்களிடத்திலிருந்து கிடைச்ச சப்போர்ட் மாதிரி இதற்கும் பொதுமக்கள்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதைத்தான் இந்த கடைகளை எல்லாம் க்ளோஸ் பண்றதன் மூலமாக தடுக்க பாக்குதா அரசு? இருக்கலாம். பொதுமக்கள், அதாவது இவங்க பெற்றோர்கள் கொடுக்குறாங்கன்னாங்க அது இயல்பானதுதான். ஏன்னா பாதிக்கப்பட்டது மாணவர்கள் மட்டும் இல்லை, மாணவர்களை பெற்ற பெற்றோர்களும் தான் ஒரு நியாயமான முறையில் தேர்வு நடக்காமல் இருக்கும் பொழுது பாதிக்கப்படுகிறார்கள். நல்ல மார்க் வாங்கின பையனுக்கெல்லாம் கிடைக்காதுன்னா அந்த பெற்றோர்களுக்கு என்ன பண்ண முடியும்? மனசுல குமுறல் இருக்காதா? அதுக்கு ஒரு வடிகால இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கு, அவங்க வரத்தான் செய்வாங்க. இவங்க பொதுமக்கள் இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த செய்தி உண்மையா இருக்கும்னா இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது இன்னும் வரவேற்க தகுந்தது. அது அவங்க ஒரு காலத்துல இந்த இந்தோ பாகிஸ்தான் வார் நடந்த போது 1965 சிக்கு போராட்டம் நடந்துகிட்டு இருந்த போது ஒரு சம்பவத்தை ஒருத்தர் நினைவு கூர்ந்தார். அதாவது இவங்க உணர்ச்சி வசப்பட்டு ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, இவங்களை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதை பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அவர் சொன்னாரு, இதே சீக்கிய மக்கள் தான் 1965 இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்துகிட்டு இருந்த போது எல்லைப்புறத்தில் இருந்த கிராமப்புறங்கள்ல உள்ள ஒவ்வொரு வீடுகள்ல இருந்தும் சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணி நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட யாரும் உத்தரவு போடல, தங்களுடைய பெரியத்துல தேசப்பற்றுல கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த மக்கள் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு தான் இவங்களுடைய இந்த போராட்டத்தை நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த மாணவர்கள் போராடுறாங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் தான் இந்தியாவின் எதிர்காலம். இந்தியாவின் மேல் நம்பிக்கை வைத்து இந்தியாவை மேலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற துடிப்புள்ளவர்கள். ஏனென்றால் நெல்லுயர இது ஔவையார் சொன்ன மாதிரி எதுவுமே உயர்றது எப்படி உயரும்? ஒவ்வொன்னா கீழே இருந்து மேல போக போகத்தான். வரப்புயரத்தான் நெல் உயரும், நெல் உயரத்தான் வரப்புயரத்தான் நீர் உயரும், நீர் உயரத்தான் நெல் உயரும், நெல் உயரத்தான் நாடு உயரும். அதனால இந்த மாணவர்கள் உயர உயர அவர்கள் பாடுபடுவது தங்களுக்காக மட்டுமல்ல, தங்களுடைய நாட்டுக்காகவும் சேர்ந்துதான் பாடுபடுகிறார்கள். அப்ப தாங்கள் பாதிக்கப்படுவதாக அவர்கள் எதிர்த்து போராடும் பொழுது தங்களுடைய நாடு பாதிக்கப்படுதுங்கிறது என்பதையும் எதிர்த்துத்தான் போராடுகிறார்கள். அப்ப இவங்க பை நேச்சர் முதல்ல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ங்கிறதுல அடிப்படையா ஒண்ணு பார்க்கணும். ஒரு கிரௌடு ஹோஸ்டைல் கிரௌடா இல்லையா? இதுதான் முக்கியமான பிரச்சனை. இந்த அளவுக்கு மீறிய அதிகாரங்கள்லாம் ஹோஸ்டைல் கிரௌடுக்கு எதிராக, வன்முறையை தூண்டுகின்ற ஒரு கூட்டத்திற்கு எதிராக, வன்முறையில் ஈடுபடக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு எதிராகத்தான் இப்படிப்பட்ட அளவுக்கு மீறிய அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். மாணவர்களும் இளைஞர்களும் அப்படி எதுவும் செய்யலையே. இது அவங்கள பயமுறுத்துறதுக்காக இவ்வளவு அதிகாரம் கொடுக்குறீங்க. பிடிச்சி உள்ள வச்சுட்டா 3 வருஷம் வெளியில வர முடியாது, ஒழுங்கா வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றது தானே இது. இது ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். இந்த மாதிரி சட்டங்களை மாணவர்கள் மேல அல்லது இளைஞர்கள் மேல பிரயோகிக்கிறது அவங்களுடைய எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்றதாகவும் இருக்கு. இந்த வழக்குகள் அல்லது கைது போன்றவை பல பெரிய பெரிய ஆட்கள் வருவதை தடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அடுத்த தலைமுறையிலிருந்து பெரிய தலைவர்கள், வெவ்வேறு துறைகள்ல உண்டான தலைவர்கள் வருவதை தடுக்குது. முழு நேர பணியாளர்களாக வேலை செய்ய முடியாம வழக்குகளுக்கு பின்னால் அலையறக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரிலாம் வருது. அதை எல்லாத்தையும் ஒரு அச்சுறுத்தலாக வச்சு அவங்கள போராட்டங்களில் இருந்து விலக வைக்கலாம் அப்படின்னு அரசு இந்த முயற்சியை எடுக்கிறதாக பார்க்கலாம். பட் இந்த கீதாஞ்சலி ஸ்ரீ அப்படின்னு
அவார்டுகள் எல்லாம் வாங்கின ஒரு எழுத்தாளர். அவங்க வந்து வீடு சரியில்லைன்னா வீட்டை ரிப்பேர் பார்க்கணும்னு தானே கேக்குறாங்க அவங்க. அவங்கள போய் ஹொஸ்டைலா ட்ரீட் பண்றது காவல்துறை அதிகாரிகள் இவங்க தான். அவங்க எல்லாரும் பெரிய கடவுள்கள்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க. அவங்கள போல இன்னும் அறிவுஜீவிகளாக தங்களை பேசிக் கொண்டிருப்பவர்கள் இன்னும் சில பேர் சேர்ந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களாம் ஏன் இன்னைக்கு தனித்தனி பண்ணி உட்கார்ந்துருக்காங்க தெரியல. அது தனித்தனியாக நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறாங்க சார். நடிகைகள் உட்பட இல்ல பப்ளிக் ஃபிகர்ஸ் இன்க்ளூடிங் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ், பப்ளிக் ஃபிகர்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்த இப்ப நாங்க சிஜிஓ ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், கான்ஸ்டிடியூஷனல் கான்டாக்ட் குரூப்னு. அதுல இருந்து உடனடியா போலீஸ் புரூட்டாலிட்டி எதிர்த்து நாங்க வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். வழக்கமா எங்களுடைய கடிதம் இறுதி செய்யப்படுவதற்கு நாட்கள் ஆகும். ஆனா இதுல வந்து நாட்கள் இதுக்கு காலத்தின் தேவையை பொறுத்து உடனடியாக அந்த கடிதம் வந்து எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த போலீஸ் புரூட்டாலிட்டின்னு சொன்ன உடனே தமிழ்நாட்டிலையும் சரி அங்கேயும் சரி ஒரு புதிதாக ஒரு பேட்டர்ன் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வருது. அது எவ்வளவு தூரம் அரசு எவ்வளவு தூரம் சீரியஸா இருக்கு அல்லது அந்த மாதிரி நடைமுறையே இல்லையான்னு தெரியல. இந்த பெயர் வில்லைகள் இல்லாம வீரர்கள் இருக்காங்க அப்படிங்கறது ஒரு பிரச்சனையாக சொல்றாங்க. அது ஒரு பிரச்சனையாக போட்டோவும் போட்டு காமிச்சிருந்தாங்க, வீடியோஸ்லயும் இருக்க மென்ஷன் பண்றாங்க. அத அது என்ன சார் பேரை பார்த்தோம்னா சொல்லிடும்ல, பேரை பார்த்து சொல்லுங்க இன்னார் வந்து எங்களை அட்டாக் பண்ணாரு, அதாவது தேவையற்ற பலப்பிரயோகம் நடந்திருந்தது என்றால் அந்த பலப்பிரயோகம் நடத்தி உங்களுடைய பேர் தெரிஞ்சிடும்ல. அப்ப பத்திரிகைகள் வந்துடும்ல, நீதிமன்றத்துல பேர் சொல்லுவோம்ல, அதெல்லாம் எல்லாம் போயிருச்சுன்னா சரியா போயிரும்ங்கிறது தான் நோக்கமா இருக்க முடியும். வேற எதுவும் நோக்கமா இருக்க முடியாது. இது ரொம்ப தவறு. இது ரொம்ப ரொம்ப ரூல் என்ன சார்? ஆபீசர்ஸ் மட்டும்தான் பேட்ஜோட இருக்கணும், நேம் பேட்ஜோட இருக்கணுமா, இல்ல சாதாரண காவல்துறை காவலர்கள் கூட நேம் பேட்ஜோட இருக்கணுமா? சார் என் தமிழ்நாட்டை பத்தி தெரியாது, நான் தமிழ்நாட்டுல வேலை பார்த்தது இல்ல. அங்க மற்றபடி துணை ராணுவமாக இருந்தாலும் தெரியல சார். இது வந்து யோசிக்கணும். ஒருவேளை அப்படி தேவையில்லாமலும் இருக்கலாம், பேர் போட தேவையில்லாமலும் இருக்கலாம். எனக்கு சரியா தெரியாது. தெரிஞ்சுதான் நம்ம பேச முடியும். தெரிஞ்சுதான் பேசணும். பட் சாதாரணமாக நேம் பேட்ஜ் இல்லைங்கிற ஒரு சார்ஜை வந்து அடிபடுற பையங்க பொண்ணுங்க அவங்க முன்வைக்கிறாங்க அந்த சார்ஜை. நான் பார்த்த மட்டும் துணை ராணுவத்துல கூட பேர் இருக்கும். ஆனா அதை வச்சு நான் வந்து அப்படிதான் ரூல் இருந்ததுன்னு சொல்ல முடியாது. சாதாரண சோல்ஜருக்கு கூட பேர் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த போராட்டத்துக்கான விஷயங்கள் இருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி மெரினா க்ளோஸ்டு, பல்வேறு அப்படிலாம் செய்தி சார், அப்படிலாம் செய்தி வருது. நிஜமாவே இருக்கா? ஏன்னா தமிழ்நாட்டுல எந்த போராட்டமும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ஜனநாயகன் படத்தை வந்து முதலமைச்சர் 3வது தடவை போய் பார்க்க போயிருக்காராம். அப்ப இந்த மாதிரி ஒரு போராட்டம்ல இருந்த ஒரு முதலமைச்சர் அது மாதிரி போய் ஒரு படத்தை 3 தடவை போய் பார்ப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் சார். போராட்டங்களோ தமிழ்நாட்டுல வேற பிரச்சனைகளோ அல்லது டெல்லி பிரச்சனையினுடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் வந்து இங்க எதுவுமோ இருப்பதாக அவர் நினைக்கல. அமைச்சர்கள் எல்லாருமே கூட மாபெரும் ரசிகர்களாக தியேட்டர்கள்ல போய் படத்தை கொண்டாடுறாங்க, படத்தின் காட்சிகளுக்கு தக்க மாதிரி கவலைப்படுறாங்க, அழுறாங்க. இனிமேல் அவர் படங்கள்ல நடிக்க மாட்டாரே அப்படிங்கிற காரணத்துக்காக அழுகின்ற அமைச்சர்களும் இருக்கிறாங்க, அல்லது கட்சி நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு நிகழ்வுகள் அதை சுத்தி நடக்குது. கேரளாலையும் திருவனந்தபுரத்துல மாணவர் போராட்டமும் நடக்குது. தமிழ்நாடு திரைப்படத்தை கொண்டாடுகின்ற விழா இல்ல கொண்டாட்டங்களும் நடக்குது. ரெண்டுமே நடக்குது. கேரளா திருவனந்தபுரம் வரைக்கும் போயிடுச்சு. அது மாணவர்கள் வந்து கொண்டாடட்டும், போராடட்டும், ரெண்டுமே எங்களுடைய இயல்புன்னு சொல்லட்டும், என்னால் அதை புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு மாநில முதல்வராக இருக்கவர் இது மாதிரி வந்து இவ்வளவு பெரிய கிளர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, அறிக்கை விடுறாரு நீட்டுக்கு எதிராக, அங்க போலீஸ் அடியடி நடந்திருக்கு, இங்கேயும் வந்து இவங்களுக்கு கூட கட்சியில அரசுல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற சிபிஎம் வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப தப்பு நடந்துகிட்டு இருக்கு, நான் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லி கிடையாது இது, அதனால நாங்க மறுபரிசீலிக்க வேண்டியதுன்னு சொல்ற அளவுக்கு அவர் வந்து அறிக்கை விடுறாரு. நாளைக்கு அறிக்கை வேற மாதிரி விடலாம், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு விட்டுருக்காரு, இன்னைக்கு அப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. கம்யூனிஸ்டோட பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு துரதிருஷ்டவசம் அவங்க இன்னைக்கு பேசுறது நாளை பேசுவாங்களான்னு தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு முதல்வர் வந்து தன்னுடைய படத்தை வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து என்ன சென்சிட்டிவிட்டி இருக்கு?
தெரியல. அது தவிர தூத்துக்குடியில தென்பாகம் அப்படிங்கிற காவல் நிலையத்துல விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட ஒருவர் வந்து இறந்து போயிட்டாரு. அதுவும் வந்து காவல் மரணம் அப்படிங்கிற மரணமா இல்ல காவல் கொலையா அப்படிங்கிற சர்ச்சை ஒண்ணு ஓடுது. 2 விதமாக அடிச்சாங்க காவலர்கள் அப்படின்னு அந்த பையன் சொல்ற வீடியோவும் வருது. இல்ல அவரு இங்க இருக்கும் போதே மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்ற வீடியோவும் சொல்றாங்க. இப்படி 2 விதமான தகவல்களும் அதையும் சுத்தி வருது சார். அத கனிமொழி, உதயநிதி எல்லாருமே கண்டனம் பண்றாங்க. அமைச்சர்களே இல்லாத அரசாங்கம், எல்லாருக்கும் லீவ் எடுத்துட்டு போயிட்டு அரசாங்கம் நாளைக்காவது வந்து கவர்னன்ஸ பாப்பீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுவும் ஒரு சர்ச்சையாக ஓடிட்டு இருக்குது இன்னைக்கு. இந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ரொம்ப சுருக்கமா சொல்லுவோம். ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா the state comprises of the legislature, the executive and the judiciary. நீதி, சட்டமன்றம், நிர்வாகம் 3 சேர்ந்தது தான் ஸ்டேட். இந்த ஒண்ணுக்கொண்ணு அனுசரணையா இருக்கிறது பல சமயங்கள்ல நடக்கும். ஸ்டேட் வந்து ஒண்ணுக்கொண்ணு அனுசரணையா இருக்குது. அது ரொம்ப ஆபத்தானது. அப்படி ஒண்ணுக்கொண்ணு அனுசரணையா இருக்கிறது. அந்த ஸ்டேட்டுங்கிறது நிர்வாகத்துல வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி இவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் மட்டும் கிடையாது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் கூட நிர்வாகத்துல ஒரு பங்கு தான். ஏன் சொல்ல, என்னுடைய அனுபவம் ஒரு தரம் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்துக்கு நான் போயிருந்தபோது அவங்க பசங்க வந்து செங்கல்லாம் வீசிட்டு இருந்தாங்க. ஒரு செங்கல் வந்து என்னுடைய முதுகு மேல வந்து விழுந்துருச்சு. கொஞ்சம் ஆக்ரோஷமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து போலீஸ் வந்து அதை கழிச்சு விட்டாங்க. அதாவது அவங்க போலீஸ் வந்து உடனடியாக சொல்லிட்டாங்க, ஏடிஎம் மேல அந்த அடிஷனல் கலெக்டர் ஏடிஎம் மேல செங்கல் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு அச்சம் வந்துருச்சு. அதாவது பொதுவாகவே வந்து இந்த காவல்துறை அல்லாத ஒரு அதிகாரி மேல காயம்பட்டா அதுக்கு தீவிரமான ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிப்பிராயம் உண்டு. இந்த மாதிரி பலவித காரணங்கள்னால அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க. கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் என்னுடைய அடிஷனல் எஸ்பி வந்து சார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னாரு. எனக்கு அப்படி ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு உரசிட்டு போன மாதிரி தான் அந்த செங்கல். அப்படி ஒன்றும் முதுகுல டாம் டூம்லாம் ஒன்றும் அடிபடல. இப்போ இதெல்லாம் எதுக்கு இல்லை சார், கண்டிப்பா போயிட்டு வந்துடணும் சார், ஒரு லாண்டோட சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னாரு. சரி சொல்லிட்டு போன உடனே அங்க மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட இவர் ஏதோ பேசினாரு. அவர் சீரியஸ் இன்ஜுரின்னு சொல்லி சர்டிஃபிகேட் போட்டுருந்தாரு. நிப்பாட்டுங்கப்பா, சீரியஸ் இன்ஜுரியும் இல்லை, ஒன்றும் இல்லை. சீரியஸ் இன்ஜுரினா அப்புறம் நாளைக்கு நான் ஏன் ஆஃபீஸுக்கு வந்து 4 பேர் கேள்வி கேட்பாங்க. இது சீரியஸ் இன்ஜுரி இல்லையே, செங்கல் உரசிட்டு தானே போச்சு அப்படின்னு. இல்லை சார், நான் ரொம்ப பிடிவாதம் சொன்னேன், இது சீரியஸ் இன்ஜுரி கிடையாது, இது சீரியஸ் இன்ஜுரி எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து அதை விட்டாங்க. என் பேர்ல சீரியஸ் இன்ஜுரி சொல்லி எழுதல. வெளியில வரும்போது அடிஷனல் எஸ்பி வந்து சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க சார், ஒரு லா அண்ட் ஆர்டருக்கு எகென்ஸ்டா நீங்க காரியம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து சீரியஸா பண்ணாதான் நாளைக்கு வந்து சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண முடியும். அதாவது அவங்களுடைய நடவடிக்கையே அப்படித்தான். ஒரு சாதாரணமா இருந்தா சீரியஸா காமிக்கணும், ஒரு பில்டப் பண்ணணும், அதுதான் அவங்களுடைய நடவடிக்கையே. அதனால இப்ப எல்லாருமே சேர்ந்து பாருங்க, மெடிக்கல் ஆஃபீஸர் சேர்ந்தானே ரெடியா இருந்தாரு, டக்குன்னு ரெடியா இருந்தாரு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு. அதுல என்ன நியாயம் இருக்கு? அதனால திஸ் இஸ் ஸ்டேட். தி ஸ்டேட் கம்ப்ரைசஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும்போது அட்மினிஸ்ட்ரேஷன்ல எல்லா பங்கும் தான் அந்த ஸ்டேட்ல ஒரு இதா இருக்கு. அந்த ஜுடிஷியரி நாளைக்கு சப்போஸ் சீரியஸ் இன்ஜினியர் சொல்லியிருந்தாங்கன்னு, நானும் சரி சொல்லியிருந்தேன். ஜுடிஷியரிட்ட போனா சரி, அட்லீஸ்ட் அவர் வந்து நான் இவர் கூடுதல் ஆட்சியருடைய முதுகை கொஞ்சம் பாக்குறேன், என்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லி கேட்கணும். இவ்வளவு சீரியஸ் இன்ஜினியர் எப்படி இங்க வந்து நிக்கிறாரு, அல்லது எப்படி வந்து அலுவலகத்துல வேலை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கணும். யாரும் எதுவும் கேட்கறது இல்லை, பொதுவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்ப பத்திரிகைகள் வந்து செய்திகளை வந்து பாருங்க, இவர் வந்து பிரிவினையாளர் சுட்டு கொலை அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும். யாராவது ஒருத்தர் சுட்டு அல்லது கொள்ளையன் சுட்டு கொலை அப்படின்னு தான் நியூஸ் வரும். போலீஸ் வெர்ஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணித்தான் நியூஸ் வந்து முதல்ல வரும். இது வந்து தவறு. இப்ப அவங்க வந்து போலீஸ் வெர்ஷனை நம்ப கூடாதுன்னு நான் சொல்லல. போலீஸ் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது, மேலும் விசாரணை நடைபெறுகிறது அப்படின்னா என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனால எல்லாருமே வந்து இந்த நாட்டுல வந்து நம்ம அமைதியா இருக்கணும், 4 பேர் சண்டை போட்டோம்னா 2 மிதி மிதிச்சா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில இருந்தாங்கன்னா ஜனநாயகத்தை பத்தி பூரணமான புரிதல் இல்லை அப்படிங்கறதா அர்த்தம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா அந்த கவிஞருடைய கவிதையை, என் பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டு போனாங்க நான் கவலைப்படல, எதிர்த்து வீட்டுக்காரனை கூட்டு போனாங்க கவலைப்படல, என்னைய கூட்டு போகும்போது யாருமே கவலைப்படல. ஆமா, அதுதான் நடக்கும். ஆனா இன்னைக்கு வந்துங்க தமிழ்நாட்டுல இப்படி நடக்குதுன்னா சரி, எனக்கு அது
இவர் வந்து நீட்டை பத்தி பேசும்போது பாஜகவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு தமிழக முதல்வர். தமிழ்நாட்டுல காவல்துறை வந்து மெரினாவுக்கு போறவங்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இப்போ இந்த முதல்வர் வந்து மெரினாவுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தாருன்னா, மெரினாவிற்கு செல்லாதீர்கள், இந்த அரசு உங்களுடன் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு, மெரினா போக மாட்டாங்க. போக மாட்டாங்க. அந்த உறுதியா ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னா மெரினாவுக்கு போக மாட்டாங்க. அது மாதிரிலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா மெரினாவுக்கு போக விட மாட்டேங்கிறாங்க. இதுதான் தவறு. இந்த அரசினுடைய பணி ஒன்றாக இருக்கு, அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு ஒன்றாக இருக்குன்னு ஒருவேளை இருந்தா வச்சுக்கலாம். இத வந்து டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்றதா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட்னு தோன்றாமலேயே இதை சமாளிக்க முடியுமா? இல்ல, அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டபுள் ஸ்டாண்டர்டா தான் இருக்கு. திரு விஜய் வந்து உறுதியான நிலைப்பாடு மத்திய அரசுக்கு எதிரா எடுக்கல. பேசுறது வந்து பேசுறாரு. ஆனா செயல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, செயல்ல வந்து அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொன்னா தளர்த்திக்கிட்டு தான் போறாரு. முந்தின அரசு வந்து எதுல உறுதியா நின்னாங்களோ, அதையெல்லாம் தளர்த்திக்கிட்டு தான் போறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து வரலாற்றை மறைத்து விட முடியாது. அது ரொம்ப தப்பு. அந்த வரலாற்றை மறைப்ப முயல்வது ரொம்ப தப்பு. இப்ப காலை உணவு திட்டத்துக்கு காமராஜர் பேரை வச்சிருக்காங்க. நான் சொல்றேங்க, இது வந்து தப்பு. ஏன் தப்புன்னா, காலை உணவு திட்டத்த காமராஜர் கொண்டு வரல. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அவர் பேர், அதாவது அவர் பேரை வச்சுட்டு காமராஜர் பேரை வச்சதையா குறை சொல்றீங்கன்னு பிரச்சனையை கிளப்பலாம்ல. அதுக்காக அவர் பேரை வைக்கிறாங்க. நான் சொல்றேன், காமராஜர் மேல மட்டற்ற மரியாதை உள்ள நான் சொல்றேன். எல்லா மாநிலங்களையும் பார்த்துட்டு இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தார் அந்த காலத்துல. நேரு எப்படிப்பட்ட கொள்கைகள் வரணும்னு எதிர்பார்த்தாரோ, அந்த கொள்கைகளை அடிப்படை ஆதாரமாக கொண்டு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த காமராஜர். மத்த இதுல யூபி, மத்திய பிரதேசல வந்து நேருவால் அவர்கள் சகிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதுதான் வரலாற்று உண்மை. ஆனா 2 பேரு, ஓவி அழகேசன், அப்புறம் இன்னொரு பேர் மறந்துட்டேன். சகிப்பு வந்து 2 பக்கமுமா சார்? நேருவையும் அவங்க சகித்துக் கொண்டார்கள், நேருவால் அவர்களும் சகிக்கப்பட்டார்கள். இல்ல, நேரு அவங்க சகிக்கல. நேருவினால் தான் பலனடைய முடியும் என்று தெரிந்ததனால் நேருவை அவர்கள் அதற்காக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட கூட்டம் தான் என்றும் இருக்கிறது காங்கிரஸில். அவர்கள் தான் என்று பிஜேபி ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார். ஆனா காமராஜர் அந்த காலத்திலிருந்தே அப்படி இல்ல. அவர் வந்து ரொம்ப ரொம்ப வெளிப்படையாக மக்கள் எல்லோருக்கும் எல்லாமும் போய் சேரணும்னு நினைச்சவர். ஆனா அவர் வந்து காலை உணவு கொண்டு வரல. காலை உணவு கொண்டு வந்தது வந்து ஸ்டாலின். தன்னுடைய பேரை இவர் போட்டுக்கல. அவர் வந்து கலைஞருடைய கனவுங்கிறதுனால, ஏன்னா கலைஞருடைய கனவுகளோட இது ஒண்ணு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தான் சார். ஆமா, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். அதுக்கு எதுக்கு காமராஜர் பேரை போடணும்? அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, அவங்க செஞ்ச எல்லாத்தையுமே மடுப்பணும். ரொம்ப தவறான ஒரு அப்ரோச். அந்த எண்ணம் வந்து ரொம்ப பகிரங்கமாக வெளிப்படுகிறது. அது நீங்க சொன்ன வரலாற்றை வந்து நீங்க மாத்திர முடியாது, மறைச்சிட முடியாது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஏரியால மறைக்கிறதுக்கான முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது போக இவ்வளவு பெரிய பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பவர் உள்ள இடங்கள்ல புதிதாக பல விஷயங்களை செய்து தங்களுடைய சாதனைகளாக நிலைநிறுத்துவதற்கு பதிலாக பழைய சாதனைகள்ல பெயரை மாற்றுவதும் புதிய பெயரை சூட்டுவதும் லேபிள் ஒட்டுறதுன்னு பேர் வச்சிருக்காங்க. நான் பாப்புலர் சார்ஜ வந்து அந்த வார்த்தையை சொல்லாம அதை சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா எளிதாக புரிந்து கொள்றதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க. அதுதான் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப இது வந்து எப்படி இருக்கிறாங்க, ஒரு விதத்துல பார்த்தோம்னா, வெள்ளக்காரங்க வந்து நம்மளா தான் கத்திக்கிட்டோம் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லி, ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லி, ஜான்சி ராணி இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை ஓட்டும் போது அவங்க யாரை வந்து தங்களுடைய தலைவரா தேர்ந்தெடுத்தாங்க? முகலாய மன்னரை. ஏன்னா அவர் தான் அதுக்கு முன்னாடி இங்க ஆண்டுகிட்டு இருந்தவர்னு சொல்லி. அப்ப அது வந்து சிப்பாய் கழகம்னு சொல்லி இங்கிலீஷ்காரங்க சொன்னாங்க. சில இடங்கள்ல சிப்பாய் கழகம் இருந்தது. இந்த இதுல மங்கள் பாண்டேன்னு சொல்லி எங்க இதுல எல்லாம் பெரிய ஹீரோ அவர் வந்து இதுல பெங்கால் ரெஜிமெண்ட்ல வந்து அவர் இருந்தாரு. அப்ப அவங்களுக்குலாம் வந்து என்னன்னா, மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு வந்து இந்த தோட்டால இருக்கு. அதுதான் அவங்களுடைய அடிப்படை காரணம். இது 2 சேர்ந்துச்சு. 2 சேர்ந்த போது இவங்க முதல் இந்திய சுதந்திர போர் சொல்லிட்டாங்க, வெள்ளைக்காரங்க சிப்பாய் கழகம்னு சொல்லிட்டாங்க. உண்மை வந்து 2க்கும் இடையில், 2மே கிடையாது, 2க்கும் இடையில. ஆனால் அவர்களால் மிக எளிதாக அதை அடக்க முடிந்தது. இதுல பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா பேசணும். பேசினா தான் உண்மை தெரியும். மங்கள் பாண்டே வந்து உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்தவர். அவங்க இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக வேண்டி ஃபைட் பண்றாங்க. அவங்களை அடக்குறதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க எந்த ரெஜிமெண்ட் அனுப்புனாங்க? மகுவா ரெஜிமெண்ட் அனுப்புனாங்க.
இதையெல்லாம் யாரும் வந்து ரொம்ப கூர்மையா வந்து கவனிக்கிறது இல்லை. மகுவா ரெஜிமெண்ட் வந்து ஆஹ், பட்டியலத்தை சேர்ந்தவர்களாக கருதப்பட்டவர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு ராணுவ அமைப்பு. அப்ப இப்படி அனுப்பும் போது அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவன் வந்து நமக்காக மட்டும் சண்டை போட மாட்டான். மகுவா வந்து தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்குன்னு நினைச்சும் சண்டை போடுவான். இது அவங்களுடைய கால்குலேஷன். அது உண்மைதான். அந்த கால்குலேஷன் நடந்தது வந்து உண்மைதான். இந்த மகளிர் காவல் நிலையத்துல வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சொன்னாரு. இந்த இதுல வந்து வரதட்சணை கொடுமை அது இதுன்னு சொல்லி அல்லது பொண்டாட்டியை கொடுமைப்படுத்துனாங்கன்னு சொல்லி கணவன்மாரை கூட்டு போனா, அந்த காவல் நிலைய பெண் ஆய்வாளர் இந்த அடி அடிக்கணுமா? அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்க நண்பர்கள் பேசிட்டு இருக்கும்போது. அப்ப இன்னொருத்தர் வந்து சைக்காலஜிஸ்ட். அவர் சொன்னாரு, அவர் அந்த கணவனை அடிக்கிறாங்க அந்த அம்மா. தன் புருஷனை அடிக்கிறதா நம்ம இமேஜின் பண்ணிட்டு தானே அந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்னாரு. இதுல சைக்காலஜிக்கலி வந்து அந்த உண்மை இருக்குங்கிறது உண்மை. அதே மாதிரி தான் அன்னைக்கு நடந்தது. இன்னைக்கும் இவங்க வந்து இந்த மாதிரியான வழிமுறைகளை கையாளுறதுக்கு முயற்சி பண்ணலாம். பிரிவினைகளை ஊட்டி விடலாம். இப்ப இந்த இது வந்து முதல் இந்திய சுதந்திர போர்ன்னு அவங்க சொல்லிக்கிட்டது மாதிரி, இல்ல சில பகுதிகள்ல மட்டும் நடந்தது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து டில்லிலயும், தமிழ்நாட்டிலயும் வந்து உக்கிரமா வந்து நடக்குது. அப்ப இத கண்டெயின் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா என்ன தவறுனா, இதனுடைய அடிப்படை என்ன? இதுல நியாயம் இருக்கா? அந்த நியாயத்துக்கு வந்து நம்ம வந்து பதில் குடுக்கணுமே அப்படிங்கிற நினைப்பு இல்லாம பண்ணா, இது வந்து அணையாது. இந்த தீ வந்து. அத வந்து ஆட்சியாளர் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இல்லன்னா, இன்னும் சில நாள் கழிச்சு மறுபடியும் வரும்போது, அது இன்னும் உக்கிரமா வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து உருவாக்கக்கூடாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலைய தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலயும் சரி, டெல்லியிலயும் சரி. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப டெல்லியில உள்ளவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டு போராட்டத்த பத்தி எதுக்கு கவலைப்படுறீங்க? தமிழ்நாடு அரசு நமக்கு சாதகமா சரியா தான் இருக்காங்க. அவங்ககிட்ட சொன்னா எல்லாம் சரி பண்ணிக்குவாங்க. அப்படிங்கிற நினைப்புல தான் அவங்க இருப்பாங்க. அப்படின்னு தான் நினைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கை இதுவரைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஓகே சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.